ஸ்கூல் புக்கில் இருக்க சம்லாம் பார்த்துட்டு வரங்க. இன்றைக்கி 9th நியூ புக்கு பேஜ் நம்பர் 306. 5, 9, எக்ஸு 17 மற்றும் 21 சராசரி 13 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சராசரி எப்படிங்க கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்கிற நம்பர் எல்லா நம்பரையும் கூட்டணும். கூட்டி கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அதால் வகுத்தா நம்மளுக்கு சராசரி கிடைச்சிடும். இங்கே வந்து எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2022 டிஎன்பிசி கொஷின்ங்க. இந்த சம்மை நீங்கள் தான் போட போகிறீங்க. இதே மாடலில் இன்னொரு சம் இருக்குங்க. அந்த சம்மை நான் போடுறேன். இந்த சம்மை நீங்கள் வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. எக்ஸு ப்ளஸ் 2 இந்த மாதிரி எண்களின் சராசரி 11 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னங்க, எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் வகுத்தா நம்மளுக்கு சராசரி கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு, அடுத்தது என்னங்க, எக்ஸு ப்ளஸ் 2, அடுத்தது எக்ஸு ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 6 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 8. எத்தனை நம்பர் மொத்தம் இருக்குங்க? 1, 2, 3, 4, 5 இருக்குங்க. அப்போ டிவைடட் பை 5 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கூட்டலாங்க. எத்தனை எக்ஸ் இருக்குங்க? 3, 4, 5 எக்ஸ் இருக்குது. 5x ப்ளஸ் நம்பர் என்னென்ன இருக்குது? 4, 2, 6 6 6 12 12 8 20 டிவைட் பை 5 ஈக்குவல்ட்டு இதோட சராசரி என்னன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 5 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாங்க. 5x ப்ளஸ் 20 கீழே இருக்க 5 மேலே போனால் மல்டிப்ளிகேஷன் 5 ஆயிருங்க. அப்போ 5 × 11 55 வந்துடும். அடுத்தது 5x இந்த சைடு வச்சுட்டு நம்ம 20 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாங்க. 55 மைனஸ் 20 என்னங்க வரும்? மேலே போடுறேன். எக்ஸ் ஈக்குவல்ட்டு 35 டிவைட் பை 5ன்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 5 5 7 5 35. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு 7 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன ஆன்சருங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதே மாடல் தாங்க மேலே இருக்கிற சம்மோ. இதில் வந்து எக்ஸு ப்ளஸ்ன்னு இருக்க டைரெக்டாகவே போட்டுடலாம்.